கார்த்தி, மோர் குழம்பு இப்போ வைக்கலாமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கேன். எப்படி மோர் குழம்பு வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக வைக்கலாம்ல? ரெடியாக போகலாமா? வா கார்த்தி, கொஞ்சம் தேங்காய் போட போகிறோம். ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறோம் கார்த்தி. துவரம் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை போட போகிறோம். ஜீரகம் போடுறோம். சரியா? என்னென்ன போட்டோம்? தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், 2 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஆமாம். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போகிறோம். பாருங்க, நைஸாக அரைச்சிக்கணும் கார்த்தி. ஓகே. இப்போ இந்த அளவுக்கு தயிரை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த குவான்டிட்டி அளவுக்கு வச்சுக்கணும். இந்த குவான்டிட்டி இருக்கணும். ஓகேவா? ரெடி. இப்படி இருக்கணும். ஓகே கார்த்தி, இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே ஓகே கார்த்தி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் வந்து காய் போடாமலும் செய்யலாம். நான் சும்மா 2 வெண்டைக்காய் போடுறேன். நீ வந்து பூசணிக்காய் போடலாம், சவுச்சோ போடலாம், வெண்டைக்காய் போடலாம், 2 கருவேப்பிலை போடலாம். கார்த்தி, மோர் குழம்புனாலே கொஞ்சம் பெருங்காயம் அவசியம் போடணும். சரியா? ஓகே. வெண்டைக்காய் இப்படி வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் எல்லாம் போட்டு அதை கொட்ட போகிறோம். ஓகேம்மா. பாரு, இந்த கரைசியில் அப்படி இதில் கொட்டிட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் தான். இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டுக்க போகிறோம். உப்பு இதிலே போட்டுருவோம். மஞ்சப்பொடி, உப்பையும் இதிலே போட்டுடலாம். ஓகே. மஞ்சப்பொடி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. ஓகே ஓகே. ஒரு 2 நிமிஷம் அந்த தேங்காய் ஜீரகம்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் தான். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. சரியா? அவ்வளோதான். இந்த பாரு, இதை கலந்தாச்சு. இந்த பச்சை வாடை போயாச்சு. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற வந்து மோரை கொட்டி இறக்க வேண்டியதான். ஓகே. இப்போ நம்ம மோரை வந்து விட போகிறோம். மோர் குழம்பு வந்து மோரை வந்து கொதிக்க விட வேண்டாம் கார்த்தி. ஏன்னா லைட்டாக அந்த பொங்கு நுரை வரும் பார்த்தியா, அப்போ ஆஃப் பண்ணிட்டா போதும். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் நல்ல எண்ணெயில் 2 வதக்கிட்டோம். அதனால நம்ம அந்த மோரை வந்து ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த ஒரு நுரை கட்டி வரும் பாரு, அப்போ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னா நீ ரசித்து சாப்பிட்றீல மோர் குழம்பு அம்மா வைக்கும் பொழுதெல்லாம் எப்படிமான்னு கேட்பீல, அது இப்படி தான். ஓகே ஓகேம்மா. இப்போ பாரு, நல்லா அப்படியே நுரை கட்டி வருது பாரு சைட்லெல்லாம். அப்படி வந்தோடனே போதும், ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஓகே. கிட்ட காமி, க்ளோஸ் அப்ல. அம்மா, இதான ரசிச்சு ருசி சாப்பிட்ற மோர் குழம்பா? பார்க்கவே எச்சி ஊறுதுமா. இதென்ன கொத்தமல்லியாம்மா? லைட்டாக போடலாம். ஓகேம்மா. ஓகே.